வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் ஆட்சன்ஸ் பற்றின பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி செஷனில் ஒரு பெர்ஃபெக்டான ஆட்சன்ஸ் வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு பிளாகாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆட்சன்ஸில் பல ஃபார்மேட்ஸில் இருக்குது ஆட்ஸ் டைப்பு. அதெல்லாம் நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் ஃபிட் ஆகணுன்றதை பார்த்து அதுக்கேற்ற தீமை நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளோட வெப்சைட் ஆட்சன்ஸுக்கு ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல் கொடுக்குற ஒரு வெப்சைட்டாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணும்போது 70% to 80% கண்டென்ட் இருக்கணும், 20% தான் ஆட்ஸ் இருக்கணும், 20 to 30% தான். அப்படி இருந்தால் தான் உங்களோட இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸை உள்ளே வர வைக்க முடியும். நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது அவங்க நிறைய படிக்கவோ செய்வாங்க. பிளாகாக இருந்தால் இல்லை வெப்சைட்டாக இருந்தால் அதனோட ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்ஸை நீங்கள் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே வர ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், கண்டென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு பெர்ஃபெக்டான தீமை செலக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பரான கண்டென்ட்டை போடுங்க. அதில் ஒரு 20 to 30% மட்டும் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆன மாதிரி இருக்கும், கஸ்டமருக்கும் கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், டிராஃபிக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். வாங்க இன்றைக்கி செஷனில் போய் ஒரு பெர்ஃபெக்டான தீம் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு வெப்சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது உங்களோட வெப்சைட்டுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டொமைன் ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த க்ரியேட் பண்ண வெப்சைட் ஃபைல்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். நான் ஹோஸ்டிங்கன்ற ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஹோஸ்டிங்கர் சர்வீசஸை யூஸ் பண்ணி இந்த டொமைனை ரிஜிஸ்டர் அண்ட் ஹோஸ்டிங் பண்ணி காட்ட போகிறேன். நான் டேரெக்டாக ஹோஸ்டிங்கர் வெப்சைட்குள்ளே போயிட்டு டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுற டைப் பண்ணுறேன். என்னோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோஸ்டிங் டொமைன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஒரு டொமைனை தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ டொமைன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் டொமைன் இருக்குது, கெட் நவ் கொடுங்க. இப்போ நான் மை டிஜிட்டல் டெமோ .in அப்படின்ற ஒரு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. இதை யாரும் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் இதை பை நவுன்னு கொடுக்குறேன். ஒரு 1 இயர்க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுங்க. நான் என்னோட விசா கார்டை வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கிளிக் ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஹோமுக்கு போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது உங்களோட டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகுது, உங்களோட ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டில். இதே போல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸை வாங்கணும். அதுக்கு நீங்கள் போய் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஹோஸ்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், வெப் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங், விபிஎஸ் ஹோஸ்டிங். நம்மளுக்கு தேவை வெப் ஹோஸ்டிங் தான். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கும், சிங்கிள் வெப் ஹோஸ்டிங், ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங், அதனோட அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும். ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா 100 வெப்சைட்ஸ் நீங்கள் ஒரே ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஒரு 100 டொமைன்ஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வாங்கிட்டதுனால நான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணல. இருக்கிற ஹோஸ்டிங்கு நான் இந்த மை டிஜிட்டல் டெமோன்ற இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹோம் டேஷ்போர்டுக்கு போய்ட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இருக்குது. இங்கே ஆல்ரெடி 2 வெப்சைட்ஸ் இதை நான் இதில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3rd வெப்சைட்டை நான் புதுசாக மை டிஜிட்டல் டெமோன்றதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதை இதில் ஹோஸ்ட் பண்ணி எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மேனேஜ் வெப்சைட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி ஆட் வெப்சைட்னு கொடுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. Do you want to create or migrate a website கேக்குது. createனு கொடுங்க. next கொடுங்க. what tool do you want to use to create your website? நான் WordPress யூஸ் பண்ண போறேன், அதனால நான் WordPressனு கொடுக்குறேன். உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எதனாலனா இதை ப்ரீ பில்ட் டெம்ப்ளேட்ஸ் ப்ளஸ் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். நம்மளுக்கு தேவையானதை நாமளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இது இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. இப்போ எந்த டொமைன் நேமோட இதை லிங்க் பண்ணணும்னு கேட்குது. இப்போ இது வந்து உங்களோட மை டிஜிட்டல் டெமோ அப்படின்ற இந்த வெப்சைட்டை லிங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டப் ரன் ஆகும். செட்டப் ரன் ஆனதும் உங்களோட டொமைன் நேமும் டொமைன் ஹோஸ்டிங்கும் லிங்க் ஆகிடும். உடனே வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் நீங்கள் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட வெப்சைட் நேமை டைப் பண்ணிங்கனாலும் உங்களோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் டிஸ்பிளே ஆகிறதுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த டிஜிட்டல் நியூஸ் பேப்பர்ன்ற இந்த தீமை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து ஃபுல்லாக கண்டென்ட்ஸ், அதாவது பிளாகிங் பேஸ்டான ஒரு வெப்சைட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும், நியூஸ் வெப்சைட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி நம்மளோட ஆர்டிகல்ஸை போஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆட்ஸ் போடுறதுக்கெல்லாம் வந்து பேனர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே பிளாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேசிக் வெப்சைட்டை தான் நான் வந்து இந்த தீம் யூஸ் பண்ணி இதே போல் ஒரு வெப்சைட்டை வந்து நான் வந்து நம்ம மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த டிஜிட்டல் நியூஸ் பேப்பரோட டவுன்லோட் செக்ஷன். இந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டவுன்லோடில் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த தீமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் உங்களோட வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கு போய் இந்த தீமை வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட மை டிஜிட்டல் டெமோன்ற வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி என்னோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். டேஷ்போர்டுக்கு போனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் தீம்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தீம்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் நியூ தீம்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் நியூ தீம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட தீம் வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்லோட் தீம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஜிப் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த ஃபைலை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். டிஜிட்டல் நியூஸ் பேப்பர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்ததும் இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைட்டாக உங்களோட ப்ரௌசருக்கு போய் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு. இப்போ நான் வந்து மை டிஜிட்டல் டெமோ ஓப்பன் பண்ணுறேன் செப்பரேட் ப்ரௌசரில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து தெரியும், பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் பட் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை, லே அவுட்டும் பார்க்கறதுக்கு அதில் நம்ம வெப்சைட்டில் பார்த்த மாதிரி தெரியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, இன்னும் நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. இதில் நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லே அவுட்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சில கான்ஃபிகரேஷன்ஸும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக நீங்கள் டேஷ்போர்டுக்கு போய் இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட், இந்த மாதிரி தான் லே அவுட் நம்மளுக்கு இருக்கணும். இதான் வந்து டெமோ வெப்சைட்டு அவங்க கொடுத்துருக்குறது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லே அவுட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர்டிகல்ஸ் எழுதணும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெக்னாலஜி, பிஸ்னஸ், சயின்ஸ், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேட்டகரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரிஸ்குள்ளே நீங்கள் ஆர்டிகல்ஸை போஸ்ட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம முதல்ல போயிட்டு கேட்டகரிஸை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மேலே இருக்க இந்த கேட்டகரிஸை க்ரியேட் பண்ணி, இந்த ஹோம் மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. இதில் வந்து நம்மளோட கேட்டகரிஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடுங்க. போயிட்டு வழக்கம் போல் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேட்டகரிஸை க்ரியேட் பண்ணணும். போஸ்ட் கேட்டகரிஸ்
போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த 4 கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 கேட்டகரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற கேட்டகரிஸை வரி பண்ணாதீங்க, அதை நான் கொஞ்சம் டெமோ ப்ரொப்போஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் வந்து சயின்ஸ்ன்ற கேட்டகரி நான் க்ரியேட் பண்ணுறேன். சிமிலர்லி நான் வந்து அடுத்த 3 கேட்டகரியும் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 4 கேட்டகரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரியேட் பண்ண கேட்டகரி எல்லாம் இப்போது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஆனால் இது வந்து நம்மளோட மெயின் பேஜில் டிஸ்ப்ளே ஆகணும், அதுக்கு சில சேஞ்சஸை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து கேட்டகரி வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் நம்ம மெனு பாரில் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் நேராக போய்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மெனுவில் வந்து அப்பியரன்ஸ்குள்ளே வந்துட்டு மெனுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ முதல்ல அப்பியரன்ஸ்குள்ளே வாங்க. அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் இந்த கஸ்டமைஸை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் அப்படியே வந்து இதில் தான் வந்து மொத்த செட்டிங்ஸை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த பேஜில் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா மெனூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கோர்னு லாஸ்ட்டில் ஒரு மெனு இருக்கு இல்லையா, அதில் மெனூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து மெனூஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து க்ரியேட் நியூ மெனு கொடுத்தும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் டோட்டலாக என்னென்ன டைப் ஆஃப் மெனூஸ் இருக்குதுன்னு நம்ம காட்டுது. இதை பார்த்தீங்கன்னா மெயின் 1 இருக்குது, கரண்ட்லி செட் டு மெயின் ஹெட்டர்னு இருக்குது. இது வந்து ஹெட்டர் மெனு மேலே வர்றது. இந்த மெயின் மெனுவில் தான் நான் வந்து மெயின் 1ல் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஹோம்ன்ற ஒரு லிங்க் மட்டும் தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ புதுசாக ஒரு மெனு க்ரியேட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுனால கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ மெனுன்னு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது கொடுத்து ஹெட்டர் மெனுவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு மெயின் 1ன்னு இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஆட் ஐட்டம்ஸ்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வந்து பேஜஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது கேட்டகரிஸ். இப்போ பேஜஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த பேஜஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் வந்து கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேட்டகரிஸ் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்து சயின்ஸ், ஃபேஷன், டெக்னாலஜி, பிஸ்னஸ்னு 4 கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இதை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் ஆட் பண்ண மெனூஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி காட்டும் உங்களோட எடிட்டரில். ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட ப்ரௌசரை செக் பண்ணி பார்க்கலாம், இது வந்து டிஸ்ப்ளே ஆகுதானே. இது வந்து எடிட்டரில் உங்களுக்கு காட்டுது டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி. பெட்டர் வந்து நீங்கள் போய் ப்ரௌசரில் போய் செக் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், என்னோடய ப்ரௌசரில் போய் நான் செக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அந்த கேட்டகரிஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேட்டகரிஸ்குள்ளே நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் போட போகிறோம். இந்த டெக்னாலஜி, ஃபேஷன், சயின்ஸ், பிஸ்னஸ்னு இருக்கு இல்லையா, இல்லை சம் ஆர்டிகல்ஸ் நீங்கள் போட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லே அவுட் வந்து டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, போஸ்ட் போய் ஆட் நியூ போஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி சில ஆர்டிகல்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் அந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான டைட்டில்ஸு டிஸ்கிரிப்ஷன்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ டெக்னாலஜிக்கு நான் சில டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், டாப் 5 ஏஐ ட்ரெண்ட்ஸ் ஷேப்பிங் இன் ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஒரு டைட்டில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைட்டிலையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனையும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ போஸ்ட்னு அந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எங்கே டைட்டில் கொடுத்தீங்களோ அது கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனையும் போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனை போட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், போஸ்ட் பிளாக்னு இங்கே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஃபியூச்சர்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து எந்த கேட்டகரியில் இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்ப்ளே ஆகணுன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து இந்த போட போகிறீங்க. இப்போ இது வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் ஆர்டிக்கல்ன்றதுனால நான் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்து ஃபியூச்சர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணும்போது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் டிஸ்ப்ளே ஆகும் மெயின் பேஜ்லேயும். நான் வந்து இந்த மாதிரி இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியோகிராம்ன்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து வேணுன்றதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களோட கொரியோ இல்லை ப்ராம்ப்டோ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற இமேஜஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபியூச்சரிஸ்டிக் சீன் வித் ரோபோட்ஸ் ஹோலோகிராம்ஸ்ன்ற மாதிரி ஒரு மாதிரி இது வந்து நீங்கள் சாட் ஜிபிட்டிலே வாங்கிக்கலாம். ப்ராம்ப்ட் டு கிரியேட் இமேஜ், இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் எனக்கு க்ரியேட் பண்ணோம்னா அதுவே ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி இமேஜஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக ஐடியோகிராம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சர் இமேஜில். இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கிறேன்.
செட் ஃபீச்சர்ட் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த கண்டென்ட்டை இன்னும் வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்ற முடியும். இன்னும் கூட வந்து என்ன சொல்கிறதுனா SEO ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும். பட் அதை பற்றிலாம் இப்போ நம்ம வரி பண்ண தேவை. இப்போதைக்கு நம்ம லேஅவுட் ரெடியான மட்டும் போதும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணுனாலும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கல்குள்ளே போய்ட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் செக்ஷனானா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். நான் வேறு சில இமேஜஸும் இதே போல் எடுத்து வச்சுருக்கேன் வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இமேஜஸையும் எடுத்து நான் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஃபியூச்சர் ஆஃப் ஏஐன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏஐ ரிலை பண்ணிடலாமல் நீங்கள் கொஞ்சம் அந்த கண்டென்ட்டை வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஏஐ பேஸ் பண்ணி இருக்காதிங்க. நான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதை வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிக்கலை எழுதிட்டேன். இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்க போகிறேன். இது இல்லாமல் இந்த ரேங்க் மேத் ப்ளகின்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன். இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சா இல்லையான்றதை நீங்கள் இப்போது ப்ரௌசரில் வந்து போய் அப்டேட் பண்ணதை செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டெக்னாலஜின்ற இந்த பேஜுக்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் டெக்னாலஜி பேஜுக்குள்ளே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இந்த ஆர்டிக்கலை நான் இப்போ தான் எழுதியிருக்கேன். இந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கனாலும் இது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றது தெரியும். இந்த டெக்னாலஜி பேஜுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு லேஅவுட்டு இப்படி மட்டும் காட்டுது. இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இதே ஆர்டிக்கல் பல இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹோம் பேஜுக்கு போங்க. பாருங்கள் எப்படி கண்டென்ட் லேஅவுட் இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் நீங்கள் போட எல்லா இடத்துலையுமே இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அங்கங்கே ஃபிட்டின் ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குன்ற ஒரு கேட்டகரியை தனியாக ஆட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் ஆர்டிகல்ஸை போட்டுட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் அதெல்லாம் உங்களுக்கு இந்த செஷனில் காட்டல. அப்படியே ஜஸ்ட் நான் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் எப்படி வந்து லேஅவுட் ஃபிட் ஆகுதுன்ட்டு. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற அந்த கேட்டகரியை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணேன். நான் ஒரு 3-4 ஆர்டிகல் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. சேம் ப்ராசஸ் தான். நான் எப்படி ஒரு ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணணும் அதே போல் இதுதான். ஹோம்குள்ளே போய் பாருங்கள். ஹோம் பேஜுக்குள்ளே பாருங்கள். இப்போ உங்களுக்கு லேஅவுட் வந்து ஆல்ரெடி அந்த கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம என்ன பார்த்தோமோ அந்த லேஅவுட்டு கிட்ட வந்துடுச்சு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு. இது இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியும். எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ஆர்டிகல் வந்து வர முடியும். இப்போ எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி தெரியும் ஆர்டிகல்ஸ். ஏன்னா ஒரே கேட்டகரியோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து விழற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்ச்சிவ்ஸ் கேட்டகரி இந்த இடத்துல வர இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆட்ஸ் எல்லாம் எடுத்து வர முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேஜ், டெமோ பேஜ். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே பாருங்கள் கிட்டத்தட்ட இதே போல் பேஜ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இந்த பேனர்லாம் நம்ம இன்னும் எடுத்துகிட்டு வரல. அந்த நியூஸ் மேகசின் பேனர் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வருது பார்த்திங்களா. இந்த பேனர்லாம் இன்னும் நம்ம எடுத்துகிட்டு வரல. இதை வந்து சில கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணலான்றதை நம்மளோட அடுத்த செஷனில் கிளியராக சொல்கிறேன். அடுத்த செஷனில் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி செஷனில் ஒரு ஆட்சென்ஸ் பர்ஃபெக்ட் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்காக டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி ஹோஸ்டிங்கை கான்ஃபிகர் பண்ணி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். சில ஆர்டிகல்ஸை எழுதி பேசிக்காக அந்த டிஜிட்டல் நியூஸ் பேப்பர்ன்ற ஃப்ரீ தீமை யூஸ் பண்ணி சில ஆர்டிகல்ஸும் போஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம் நம்மளோட வெப்சைட். நம்மளோட ஒர்க் இதோட முடியல. ஏன்னா நம்மளோட ஆட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சில பிளாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரைவசி பாலிசி கான்டாக்டஸ் பேஜஸ் எல்லாம் இருக்கணுன்ற சில செக்லிஸ்ட் இருக்குது ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அது எல்லாமே நம்மளோட அடுத்த செஷனில் கான்ஃபிகர் பண்ணி நம்ம ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.